ஹலோ, இன்னைக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பூண்டு ரசம் பண்ணி கட்டலான்னு இருக்கேன். கிளைமேட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, குழந்தை எல்லாம் நைட்டு சாப்பிட்றதுக்கு பூண்டு ரசமும் அதை தொட்டுக்கிறதுக்கு ஒரு பேபி பொட்டேட்டோ கறி சிம்பிளா. இப்போ இந்த பேபி பொட்டேட்டோ கறிக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. நான் 1/4 கிலோ திட்டத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு, குட்டி உருளைக்கிழங்கு வேக விட்டு உரிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு குழம்பு மிளகா அப்படிதான் போட போறேன். 1 ஸ்பூன் கடலை மாவு, உப்பு, தேவையான அளவு எண்ணெய், இறக்கச்சே கொஞ்சோண்டு இந்த புதினாவையும் கொத்தமல்லியும் கிரஷ் பண்ணி போட போறேன். அது ஒரு அப்படி இருந்தா அது ஃபிளேவர் நல்லா இருக்கும், ஒரு சாட் ஐட்டம் மாதிரி இருக்கும். கருவேப்பிலை, பெருங்காயம், தாளிச்சி கொட்டை, கடுகு, உளுத்தம் பருப்பு. ஃபர்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி டூத் பிக் இருந்ததோ இல்லை வேற ஏதாவது ஊசி மாதிரி ஏதாவது இருந்தா அதை எடுத்து இது பாருங்க. நான் எல்லாம் குத்தி வச்சிருக்கேன், ஒரு 2 வச்சிருக்கேன் சாம்பிளுக்கு. இது பாருங்க, இப்படி அங்கங்க ஒரு 4 ஓட்டை போட்டுக்கோங்க, உள்ள வரைக்கும் போகும் இல்லையா, அதனால ஃபோர்க்ல பண்ணாதீங்க. பண்ணாக்க காய் உடஞ்சு போயிடும். ஏன்னா இதனோட சைஸ் சின்னதா இருக்கு இல்லையா, அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி கிச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல ஓட்டை போடுவோம், சரியா இருக்கும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இதுக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ விட்டுக்கோங்க. நான் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவா தேங்காய் எண்ணெய் கூட பண்ணலாம். இப்ப பாருங்க, எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, இதுக்கு தக்கின மிளகா பொடி, பெருங்காயம், உப்பு கூட அதுலயே போட்டுடலாம். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு இதுல போட்டு விடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது கொஞ்ச நேரம் சிம்ல வைப்போம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அப்பதான் ரோஸ்ட் ஆகும் உங்களுக்கு. அதுக்குள்ள நான் இந்த புதினாவையும் கொத்தமல்லியும் கிரஷ் பண்ணிட்டு வர போறேன். இது கருப்பாகாம இருக்கிறதுக்கு சொட்டு உப்பு, ஆல்ரெடி அதுல உப்பு போட்டிருக்கேன், அதனால மட்டும் அதுல உப்பு. இப்ப பாருங்க, அது தண்ணியே உடல, நான் இந்த மாதிரி கிரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், ரோஸ்ட் ஆனோடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு சின்னதா ஒரே ஒரு தக்காளி பழம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டை தோலை உரிச்சுட்டு சும்மா சதைச்சி அப்படியே வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு என்ன மாதிரி பொடி போடணும்னா இந்த பாருங்க, இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தா போதும். மிளகு, ஜீரகம், ஒரு மிளகா, ஒத்த மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போதும். மட்டா தான் பண்ண போறேன் நான். அதனால நம்ம நிறைய பொடிச்சு வச்சுட்டா கூட இந்த ரசத்தை அப்பப்போ பண்றதுன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். முன்னெல்லாம் அம்மியில நுணுக்குவோம், இப்போ அம்மி கிடையாது. அதனால அந்த மல்டி மிக்ஸில் ஓரளவு பொடிச்சு வச்சுக்க போறேன். அப்புறம் தாளிச்சி கொட்டை, கடுகு, மஞ்சப்பொடி, எண்ணெயே விடலாம், இதுக்கு போதும். அவ்வளோதான். இதுக்கு பருப்பு, ஜலம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சும்மா ஒரு ராத்திரில ஒரு கோல்டா இருக்கு, மழையா பெய்யறது அப்படின்னும் போது இந்த ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இது ஃபர்ஸ்ட் இது மிக்சியில் பொடிச்சுன்னு வந்துடுறேன். ஒரு மிளகா, மிளகு, அது 1 ஸ்பூன், இது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை ஒன்றும் பாதியமாக தான் பொடிக்கணும் ஆக்சுவலாக. இதை பாருங்க, இதை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடிங்க. இப்போ வானலி காஞ்ச உடனே இந்த ரசத்தில் கொஞ்சம் எண்ணெய் மிதக்கும். சும்மா 1 ஸ்பூன் தான் நான் விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இந்த பூண்டை போடணும், இப்படி வதக்கணும். இதுதான் ஃப்ளேவரே இந்த ரசத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு சவப்பாகணும். அடுத்து இந்த தக்காளி பழத்தை போட்டுருவோம். 2 கருவேப்பிலை ஃபர்ஸ்ட். இப்போ இது வதங்கணும், இந்த தக்காளி வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துல வதங்கிடும். இது வதங்கட்டும், காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இந்த அளவு வதங்கினா போதும், சுருளா வேணும்னு அவசியம். இப்போ இந்த புளி ஜலத்தை அதில் விட்டுடலாம். அடுத்து இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், போதும். அப்புறம் இந்த பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், மிளகாய், இந்த புளிக்கு தகுந்த அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். மீதி எடுத்து வச்சுன்னு இன்னொரு நாளைக்கு போட்டுக்கோங்க. இல்லை வெறும் ரசம் பண்ணும்போது கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆற்றுல கடைசியில் போடுவோம் இல்லையா, சம்டைம்ஸ் அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ ஒரு 2 கொதி வரட்டும். இது வந்த உடனே காட்டுறேன். இந்த புளி வாசனை போகிற நேரம் தான் கொதிக்கணும், அதுக்கு மேலே வேண்டவே வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ இதை வளாவின்றுவோம். எவ்வளோ அந்த புளி நமக்கு தெரியும் இல்லையா, திட்டம், அதுக்கேற்ற மாதிரி ஜலத்தை விட்டுட்டு இப்போ பொங்கி வரைச்சா அணைக்க வேண்டியது தான். இதை பற்றியெல்லாம் அப்படி நுரைச்சி வருது இல்லை, இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ ஸ்டவ் அணைச்சிடலாம், அவ்வளோதான், ரசம் ரெடி. கமன்னு இருக்கு. குழந்தையெல்லாம் எழுந்து ஓடி வந்துட்டேன், என்ன பண்ணுறேன்னு கேட்டுண்டு இந்த கொத்தமல்லியும் மேலே அப்படி தூவிடுவோம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிடலாம். தூவிட்டு கடைசியில் சும்மா ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். இந்த குட்டி ஸ்பூனால் தான் நெய் விட்டேன், அவ்வளோதான். பூண்டு ரசம் ரெடி. இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து. இந்த கடலை மாவு அப்படியே தூவிடலாம். கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கணும், கொஞ்சம் ரோஸ்டாக இருக்கணும் பார்க்க. இப்போ இந்த கருவேப்பிலையை போடுவோம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுது இல்லையா. இப்போ நான் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த புதினா, கொத்தமல்லி
இது கோட்ஸா பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதை போட்டுற போறேன். போட்டுட்டு ஒரு பெரட்டு, வாசனையா இருக்கும். இது ஒரு சாட் ஐட்டம் மாதிரி இருக்கும், குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா. சப்போஸ் பூண்டு பிடிக்கிறவா இதோடய ஒரு பல்லோ 2 பல்லோ அவ பண்ற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பூண்டு அதோட வச்சுக்கோங்க. இஞ்சியும் போடலாம், நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவா அது மாதிரி பண்ணிக்கோங்க. போட்டு அந்த ஈரம் கொஞ்சம் போற வரைக்கும் பெரட்டினா போதும். அப்புறம் அணைச்சுடலாம். அவ்வளவுதான். இனிமே பெரட்ட வேண்டாம், அந்த ஃபிளேவர் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். பேபி பொட்டேட்டோ கறி ரெடி. இந்த பூண்டு ரசமும் பேபி பொட்டேட்டோ கறியும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும்போது ராத்திரில பண்ணி சுட சுட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அது எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.